நீங்க நல்ல கவனமா இங்க பார்க்கணும். இன்னைக்கு ஏன்னா புதிய பிள்ளைகள் இன்னைக்கு சபைக்கு போகணுன்றதுக்காக நீங்க போய் ஒரு கட்டுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அந்த கட்டுக்கள்ல இருந்து வெளியில வர முடியாதபடி இன்னைக்கு தடுமாற்றத்துல இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறீங்க. அதான் ஆவிக்குரிய மண்டலத்துல அந்த வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை, மாம்சத்துக்குரிய மண்டலத்துல இருக்கிறவனுக்கு ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிறத நிதானிக்க முடியாது. இது ஆன்லைன்ல எங்கெல்லாம் பாக்குறீங்களோ இதுல படிக்கிற வேத வசனங்களை நீங்க நல்லா எடுத்து படிக்கணும். வார்த்தை தான் உங்களுக்கு விடுதலை, வசனம் தான் விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுல நீங்க ஜெபத்தோட தேவ ஆவியானவரோட நிரம்பி இருந்தா தான் அவர் உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய முடியும். சரி, முதல்ல இன்னைக்கு ஆவி இல்லாத திருச்சபைகள், அனல் இல்லாத திருச்சபைகள். சரி, ஆனா இந்த அனல் இல்லாத திருச்சபைகளை நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுக்கு உரியவர்களாக நடந்தவர்கள், அழைக்கப்பட்டு வந்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டு வந்தவர்கள், அவர்கள் தேவ சித்தத்தை செய்தவர்கள். ஆனால் இன்று அவர்களுடைய நிலைமை என்னன்னா அனல் இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு அனல் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அதுக்கு உதாரணம் நான் சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல நீங்க நல்லா அங்க படிச்சீங்கன்னா 10 கன்னிகைகளை அவர் ஒப்பிடுறாரு. இந்த 10 கன்னிகைகளும் மணவாளன் வரும் வரைக்கும் அங்க ஆயத்தமா இருந்தவர்கள் தான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஆயத்தமா இருக்கிறாங்க. மணவாளன் வர்ற சத்தத்தை கேட்கும் பொழுது அவங்க என்ன செய்யப்படுறாங்கன்னா 5 பேர் ஆயத்தமாகி போறாங்க. 5 பேருக்கு எண்ணெய் இல்ல, எண்ணெய் விக்கிறவங்க இடத்துல போறாங்க. அப்படின்னா மணவாளன் வர்ற டைம்ல அவங்கள்ட்ட எண்ணெய் இல்ல, அனல் இல்ல. இன்னைக்கு அதான் நமக்கு வேதத்துல அநேக வசனங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு வெளிச்சத்தை மறைக்கிறார் உள்ள. நீங்க ஆவியானவரோட இருந்து தேவ ஆவியில பலப்பட்டா தான் வேதத்துல இருக்கிற வெளிச்சத்தை நம்ம படிக்க முடியும். ஏன் இன்னைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படல? இன்னைக்கு ஒரு மனம் போன போக்குல நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஆவியில அனல் இல்லாததாலதான் நம்ம வேதத்தினுடைய வெளிச்சங்கள் நமக்கு புரியுறது இல்லை. ஏன்னா இந்த ஆவியில அனல் இல்லாம இருக்கிற திருச்சபைகளுடைய நிலைமை என்னன்னா, ஏன் அனல் இல்லை அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த அனல் இல்லாத திருச்சபைகள்லயும் இன்னைக்கு ஜெபம் இருக்கும், அதுபோல 24 மணி நேரம் அவங்க இருப்பாங்க, அந்நிய பாஷைகள் பேசுவாங்க, அற்புத அடையாளங்கள் இருக்கும். அது போல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க தங்களை பிரபலமா காமிச்சிட்டே இருப்பாங்க. அது போல பாருங்க, தீர்க்க தரிசனங்களை விரும்புவாங்க, அற்புத அடையாளங்களை விரும்புவாங்க. அது போல இன்னைக்கு பெரும் பெரும் கூட்டங்களை சேர்த்து கொள்ளுவாங்க. இன்னைக்கு அவங்க ஆவிக்குரிய சபைகள்ல என்ன இருக்கோ அது மேல் பூச்சா அவங்கள்ட்ட உள்ள இருக்கும். அதான் ரொம்ப நீங்க நிதானிக்கணும் இதுல. அதுக்கு தான் பகுத்தறிகிற வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்க ஆவிக்குள்ள அந்த மண்டலங்களுக்குள்ள இருந்தா தான் அனல் கொள்ள முடியும். ஏன்னா எடுத்து வாசிங்க, லேவியராகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை சத்தமா படிங்கம்மா. நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்கு பிரமாணம் என்னவென்றால்